ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட தமிழ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ மோசி கீரனார் உடல் சோர்வினால் முரசு கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் சேரன் பெருஞ்சேரல் இரும்புரை. கவுந்தியடிகள் வந்து சமணத்துறவி, மாதரி வந்து ஆயர்குல மூதாட்டி, மாதவி அப்படிங்கிறது ஆடலரசி, கண்ணகி மாநாய்க்கனின் மகள். 3142 தான் ஆன்சர். கடிகை என்பதன் பொருள் யாது? ஸோ கடிகைனா என்ன? அணிகலன். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என கூறும் நூல் பழமொழி 400. பழமொழி 400 எழுதினது யாது? முன்றுரை அரையனார். வள்ளுவரும் தம் குறள் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பரணர். யாரு? பரணர் தான் வந்து வள்ளுவரும் தம் குறள் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து அப்படின்னு பாடியிருக்காரு. ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணி, காரியாசான் சிறுபஞ்சமூலம், கம்பர் சடகோபர் அந்தாதி, கண்ணகனார் புறநானூறு. ஸோ 3412 தான் ஆன்சர். என் பானாக்கோ யாகிலும் முன் பற்றல்லால் பற்றிலேன் என்ற வரிகளை பாடியவர் குலசேகர ஆழ்வார். யாரு? குலசேகர ஆழ்வார் தான் என் பானாக்கோ யாகிலும் முன் பற்றல்லால் பற்றிலேன் என்ற வரிகளை பாடியவர். செரு என்பதன் பொருள் வயல். திருக்குறளில் 7 எனும் எண்ணுப்பெயர் எத்தனை குறட்பாக்களில் வந்திருக்கு அப்படின்னா 8 குறட்பாக்களில் இடம்பெற்றிருக்கு. தமிழ் 3000 எனும் வேறு பெயர் கொண்ட நூல் திருமந்திரம். ஓகே. தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் யாருன்னா சேக்கிலார். யாரு? சேக்கிலார் தான் தொண்டர் சீர் பரவுவார். யாருடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதலில் பிச்சை ஏற்றாள் அப்படின்னா அரவணடிகள். ஸோ அரவணடிகளோட அறிவுரைப்படி தான் மணிமேகலை வந்து ஆதிரையிட்ட பிச்சை கேட்டிருப்பாங்க. தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் இளங்கோவடிகள். ஓகேவா? யாரு? இளங்கோவடிகள். கம்பரை புரந்தவர் சடையப்ப வள்ளல். ஜியு போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்னா ஆங்கிலம். நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு 2004. குருக், மால்தோ, பிராகுயி என்பன என்ன? வட திராவிட மொழிகள். ஸோ வட திராவிட மொழிகள் 3 தான் உண்டு. இது 3 தான். ஒரு லட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொன்னது அண்ணல் அம்பேத்கர். யாரு? அண்ணல் அம்பேத்கர். திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் எதுனா சித்திரக்கவி. மற்ற 3மே முருகன் அல்லது அழகு, உரிமை வேட்டல், தமிழ்ச்சோலை 3ம் திருவிக்கா எழுதினது தான். பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. சூசையப்ப தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர். ஸோ இது கரெக்டு. திருமந்திரம் சைவ திருமுறைகளில் 10வது திருமுறை. கரெக்டு. சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர். இதுவும் கரெக்டு. மதங்க சூளாமணியை இயற்றியவர் மறைமலை அடிகள். ஸோ இது தப்பு. மதங்க சூளாமணி யார்? விபுலானந்தர். அவர் தான் எழுதியிருப்பார். தமிழக அரசு கவிஞர் சால இளந்திரையனுக்கு வழங்கிய விருது பாவேந்தர் விருது. என்ன விருது? பாவேந்தர் விருது. ஜியு போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு 1886. மணநூல் அப்படின்னு அழைக்கப்பட்டது சீவக சிந்தாமணி. சிந்தைனா எண்ணம். நவ்வி மான், முகில் மேகம், புனல் நீர். ஓகே. ஸோ 3421 தான் ஆன்சர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்குறாங்க. ரிட்ஸ். ஸோ ரிட்ஸ் அப்படின்னா சட்ட ஆவணம். சக்சஷன் ஆக்ட் அப்படிங்கிறது வாரிசுரிமை சட்டம். சப்ஸ்டான்டிவ் அப்படிங்கிறது உரிமை சட்டம். எவிடன்ஸ் சான்று சட்டம். ஸோ 4123 தான் ஆன்சர். யாழ் கேட்டு மகிழ்ந்தாள். இதில் யாழ் அப்படிங்கிறது கருவியாகு பெயர். வாரணம், பௌவம், பறவை, புணரி அப்படியெல்லாம் கடலை குறிக்கக்கூடியது. எயிறு அப்படிங்கிற சொல். ஸோ சொல்லின் எவ்வகை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெயர் திரி சொல் இல்லையா? ஸோ கற்றவர்களால் மட்டும்தான் இந்த வேர்ட்ஸுக்கு மீனிங் தெரியும். அதனால தான் அது திரி சொல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அரியதாம் உவப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் கீழ்காணும் விடைகளில் சரியான விடை எதுன்னு கேட்குறாங்க. இதில் மோனை மட்டும் வந்திருக்கு. அரியதாம் அமைந்த. ஓகே. பேரச்சத்தை எடுத்து எழுதுக. வந்த அப்படிங்கிறதான். அறுவை வீதி அப்படின்னா ஆடைகள் விற்கும் வீதி. கூல வீதி தானிய கடை வீதி. பொன் வீதி பொற்கடை வீதி. மறையவர் வீதி அப்படின்னா அந்தணர் வீதி. ஓகேவா? துணி கலையரசியால் தைக்கப்பட்டது. இதற்குரிய செய்வினை தொடரை தேர்ந்தெடுன்னு கேட்குறாங்க. கலையரசி துணியை தைத்தாள். ஓகேவா? ஸோ கொடுத்திருக்கிறது செயற்பாட்டு வினை, கேட்குறது செய்வினை. ஒரு தாரை ஒன்றாக வையாரே. இத்தொடரில் ஒரு தார் என்பதன் இலக்கண குறிப்பு
வினையாளனையும் பெயர். ஒருத்தார் ஆர் அப்படிங்கிற விகுதியோட முடியுது இல்லையா. வா எனும் வேர்ச்சொல்லின் வினை எச்சம் வந்து. ஓகே. உவமை தொகை இலக்கண குறிப்பிற்கு பொருந்தாத சொல் எதுன்னு கேட்குறாங்க. வெண்ணிலவு. மற்ற எல்லாமே வந்து உவமை தொகை, வெண்ணிலவு மட்டும்தான் வந்து உவமை தொகை கிடையாது. கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை விடார் விளையும் உலகு. இத்தொடரில் இடம்பெற்ற அளபடை எது அப்படின்னா செய்யுளிசை அளபடை. ஓகே, செய்யுளிசை அளபடை. இலக்கண முறைப்படி குற்றம் உடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் குற்றம் அன்று என ஏற்றுக்கொள்ளப்படும் வலு எதுன்னு பார்த்தீங்கன்னா வலுவமைதி. ஓகே, வலுவமைதி. யவனர் என பழந்தமிழரால் அழைக்கப்பட்டவர்கள் கிரேக்கரும் ரோமானியர்களும். தமிழகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சீனத்து பொருட்களை சரியாக காண்கன்னு கேட்குறாங்க. பட்டும் சர்க்கரையும் தான் சீனத்திலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டுச்சு. இந்திய அரசு அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமணி அதாவது பாரத ரத்னா அந்த உயரிய விருதை வழங்கிய ஆண்டியது 1990. ஞான போதினி அப்படிங்கிற இதழை தொடங்கி வைத்தவர் மூசி பூர்ணலிங்கம். பரிதிமார் கலைஞர் பிறந்த ஆண்டு 1870. காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் முடியரசன். வள்ளலார் பதிப்பித்த நூல் சின்மய தீபிகை. கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் ஒரு கிராமத்து நதி. அகழாய்வில் முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் எதுனா ஆதிச்சநல்லூர். பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் வாணிதாசன். விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் ஈரோடு தமிழன்பன். தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் தேன்மழை. எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு அப்படின்னு சொன்னது யார்? தேவநேய பாவாணர். பாண்டவர்களிடம் தூது சென்றவர் விதுரன். நற்றிணை பாடல்களை தொகுப்பித்தது யார்? பன்னாடு தந்த மாறன் வழுதி. டேஷ் நெடுநீர்வாய் கடிதனில் மட அன்ன கதியது செல நின்றார். இவ்வடிகள் இடம்பெறும் நூல் கம்பராமாயணம். புலனழுக்கற்ற அந்த நாளன் கபிலர். பொருந்தாத நூலை எடுத்து எழுதுக. நான்மணி கடிகை, நாலடியார், புறநானூறு, இனியவை 40. ஸோ நாலில் எது பொருந்தாதது? புறநானூறு. அறிவுடையார் நட்பு எதனை போன்றது? வளர்ப்பிறையை போன்றது. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. பொறாமை உடையவரிடம் செல்வம் நிலைக்காது, ஒழுக்கம் இல்லாதவரிடம் உயர்வு இருக்காது. வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம் சுந்தர காண்டம். நூறாசிரியம் எனும் கவிதை நூலின் ஆசிரியர் கவிஞர் பெருஞ்சித்திரனார். மடங்கள் அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன? சிங்கம். அகநானூற்றின் கடைசி 100 பாடல்கள் அடங்கிய தொகுதி. ஸோ இது என்ன வரும்? களிற்றி யானை நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவை. ஸோ நித்தில கோவை அப்படிங்கிறது தான் ஆன்சர். களிற்றி யானை நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவை. குறுந்தொகை எனும் நூலை தொகுத்தவர் பூரிகோ. உத்தர வேதம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். ஓகேவா? திருக்குறள். பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க. ஏலாதி, ஆசாரக்கோவை, திரிகடுகம், சிறுபஞ்சமூலம். ஆசாரக்கோவை தான். மற்ற 3 மருந்து பெயர்களால் ஆனது. திரைக்கவித்திலகம் யார்? மருதகாசி. சதகம் அப்படிங்கிறது எத்தனை பாடலை கொண்ட நூறிக்கும்னா 100 பாடல்கள். வசன நடை கைவந்த வள்ளலார் யார்? ஆறுமுக நாவலர். புதுநெறி கண்ட புலவர் ராமலிங்க அடிகள். தைரியநாதர் வீரமாமுனிவர். காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர். உவை சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். சிறுமலை பூம்பாறை. ஸோ இதெல்லாம் குறிஞ்சி நில ஊர்கள். ஆற்காடு பனையபுரம் இது முல்லை நில ஊர்கள். ஆத்தூர் கடம்பூர் மருத நில ஊர்கள். கீழக்கரை நீலக்கரை நெய்தல் நில ஊர்கள். 3142 தான் ஆன்சர். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. இது யாருடைய பழமொழினா ஔவையாரோடது. இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர், அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கிறார் என்றும் வாழ்வார் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜியு போப். இந்திய நூலக தந்தை யாரு? ரா அரங்கநாதன். வினையே ஆடவர்க்குயிர் அப்படின்னு சொல்கிறது குறுந்தொகை. மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே, இது சொன்னது யாரு? வள்ளலார். பொங்கலை அறுவடை திருவிழாவாக கொண்டாடும் மேலை நாடுகள் ஜப்பானும் ஜாவாவும். இங்கு உடல்நிலை மெய்மயக்கத்தை குறிக்கும் சொல் உற்றார். ஓகேவா? இற்று ட்ரா ரெண்டும் அந்த ஒரே மாதிரி இல்லை, அதான் மெய்மயக்கம், உடல்நிலை மெய்மயக்கம்.
2 சீர்களால் ஆன அடி குறளடி, 4 சீர்களால் ஆன அடி அளவடி, 5 சீர்களாலானது நெடிலடி, 5க்கும் அதிக சீரடி கழி நெடிலடி. 3 4 1 2. அங்காப்பு அப்படின்னா வாயை திறத்தல். கார்குலாம் என்னும் சொல் வேற்றுமை எந்த வேற்றுமை தொகையை குறிக்கும் அப்படின்னா 6ஆம் வேற்றுமை தொகை. ஓகேவா, கார்குலாம். திணைமாலை 150. ஸோ திணைமாலை 150 எழுதினது யார்? கண்ணன் சேந்தனார், கனி மேதாவியார். ஓகே. திரிகடிகம் எழுதினது நல்லாதனார். திணைமொழி 50 எழுதினது கண்ணன் சேந்தனார். புறப்பொருள் வெண்பா மாலையை எழுதினது உவே சாமிநாதை. ஆக்சுவலாக அவர் பதிப்பிச்சிருப்பார் உவேசா புறப்பொருள் வெண்பா மாலை. ஓகே. ஸோ 2 3 4 1. இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு குறிப்பு வினைமுற்று. மைட் இஸ் ரைட். ஸோ வல்லான் வகுத்ததே வாய்க்கால். குமரன் தென்னை இது ரெண்டும் பொருட்பெயர். காடு மலை அப்படிங்கிறது இடப்பெயர். பூ காய் சினைப்பெயர். திங்கள் வாரம் காலப்பெயர். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாடு, நுங்கு, நைதல், நொச்சி. அடுத்து பாருங்க ஐதீகம். ஐதீகம் அப்படின்னா உலக வழக்கு. இருதயம்னா நெஞ்சகம். ஆஸ்தி சொத்து. உபசரித்தல் விருந்தோம்பல். 3 4 2 1. பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம் அப்படிங்கிறது தான் தமிழ், அந்த பியூ தமிழில் இருக்கிறது. உரிச்சொற்றொடர் தடக்கை. வினைத்தொகை அப்படிங்கிறது சூழ்கழல். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் கூவா. சொல்லிசை அளபடை தழிய. ஜியு போப் தொகுத்த நூலின் பெயர் தமிழ் செய்யுள் கலம்பகம். கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் ராச தண்டனை. வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் கூறினார்னா தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகத்தில் தான் சொல்லியிருப்பார். நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னவர் மூச்சை விட்டு சென்ற நாள் என்னன்னா 1953 செப்டம்பர் 17. ஸோ அது யார்? திருவிக்கா அவர்கள். சட்டை என்ற சிறுகதையை எழுதியவர் ஜெயகாந்தன். கிறிஸ்தவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் என போற்றப்படும் நூல் தேம்பாவணி. மருமக்கள் வழி மான்மியம் அப்படிங்கிற நூலை எழுதினது யாரு? கவிமணி. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அயோத்திதாச பண்டிதர். பம்பல் சம்பந்தம் நிறுவிய நாடக சபை சுகுண விலாச சபை. இந்திய அரசியலில் சாணக்கியர் என்று போற்றப்படுபவர் ராசகோபால் ஆச்சாரியார். பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூ என கூறியவர் திருவிக்கா. குயில் என்ற இதழை நடத்தியவர் பாரதி தாசன். ஓகேவா. ஸோ இதில் 100 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில். இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.